ஸ்ரீ கேளிக்கை சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கேளிக்கை சித்தர் நமோ நமக. சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சித்தர்களின் அருளை எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரிய வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்தர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, நம்ம தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்கிறோம். அப்போ தெய்வங்களை நம்ம ஒரு நாள் கோயிலுக்கு போகிறோம், வழிபாடு செய்கிறோம், அதோடு வந்துடுறோம். ஆனால் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க அப்படி கிடையாது. சித்தர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கி நல்லது கெட்டது சுகம் துக்கம் இது எல்லாத்தையும் எதையும் பொருட்படுத்தாமல் ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஏதோ ஒரு கடவுளை நினச்சி, இப்போ சிவபெருமானை நினச்சி சில பேர் தவம் இருப்பாங்க. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கணும், அவர்களோட சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐம்புலன்களையும் அடக்கி நம்ம மனித வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு எடுக்கக்கூடிய நிலை தான் சித்த நிலை. இந்த சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அது உடனே பலிக்கும். அதே போல் அவங்க சித்தர்களை நம்மளால் பார்க்க முடியுமா, நம்ம உணர முடியுமா அப்படின்னா அதுக்கும் இருக்கக்கூடிய வழிமுறைகள் தான் இது. அதே மாதிரி தான் இந்த கிழக்கிய சித்தரை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. கிழக்கிய சித்தர் அப்படிங்கிறவங்க நம்ம எந்த ஒரு அதாவது மற்றவங்கள கெடுக்கணும், அவங்கள இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற எதுவுமே நினைக்காம நம் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், நமக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான வழிகள் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சி மட்டும் யார் கடவுளாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் யாரை வேணாலும் நம்ம வழிபடணும் அப்படின்னா அப்படி தான் நம்ம வழிபடணும். ஏன்னா நமக்கு வேண்டியதை பிரபஞ்சத்திடம் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதே போல் எந்த நேரத்தில் நமக்கு இந்த நன்மை இவருக்கு நடக்கணும் அப்படிங்கிறதும் பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதே போல் தான் சித்தர்களும் நம்ம மன தூய்மையோடு அவரை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதற்குரியான பலனை அவங்க நம்ம கண்ணுக்கு காமிப்பாங்க. அதே போல் தான் இந்த கிழக்கிய சித்தரும். கிழக்கிய சித்தரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு நெய் தீபம் எதுக்கு, டம்ளர் தண்ணி எதுக்குன்னு கேட்கலாம். நம்ம சாமியை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கோயிலுக்கே போகிறோம். அப்படியும் போகும்போது சரி சாமிக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு வருவோம், ஒரு கற்பூரம் காமிப்போம், ஒரு ஊதுபத்தி காமிப்போம் அப்படின்னு நினச்சி தானே நம்மளை அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி தான் சித்தர்களும். சித்தர்கள் தவம் இருந்து அவங்க கடவுளுடைய அருளை பெற்றவங்க. அந்த அருள் நமக்கு கிடைக்கணும், அவர்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்கிறோம். ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு நெய் தீபம் வச்சுட்டு அவரை மனசார பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இரட்டிப்பு பலன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அது பிரபஞ்ச நேரம். பிரபஞ்சத்தில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நம்ம என்ன கேட்குறோமோ அது தரக்கூடிய நேரம் தான் இந்த பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. அதுவும் சுத்தபத்தமாக இருந்து வழிபாடு செய்யணும். முதல்ல நம்ம காலையில் 4 மணி அந்த டைமில் இலை பழைக்கணும். அப்படி எழுந்தோம் அப்படின்னா முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிடணும். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம நம்ம உடலும் தூய்மையாக இருக்கும், அதே போல் மனசும் தூய்மையாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எதை வேண்டி கேட்டாலும் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்குன்றது தான் இந்த பிரபஞ்ச சக்தி. அதே போல் இந்த கிழக்கி சித்தரையும் வழிபாடு செய்கிறதுக்கு ஏன் தீபம் ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லையா. அதனால தான் இந்த தீப வழிபாடு. இந்த தீப ஒளியில் பாருங்கள் அது எப்படி எரியுது, எவ்வளோ பிரகாசமாக எரியுதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் இன்னைக்கு காலையில் 5:45 மணிக்கு தான் நான் இவரை வழிபாடு செஞ்சேன். இந்த தீப வடிவத்தில் தான் எனக்கு காட்சி தராரு. இப்படி தான் நான் அவரை உணர்கிறேன். அது மட்டும் இல்லை, அவரை நினச்சி இந்த மந்திரம் சொல்ல சொல்ல எனக்குள்ள ஒரு சக்தி உருவாகுது. அதே போல் நிறைய நன்மைகள் நடக்குது. சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல முடியாது, அதெல்லாம் நடந்துட்டுருக்குது. கிழக்கிய சித்தர் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இந்த மாதிரி வழிபாடு செய்கிறவங்க மனம் தளராமல் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அவருடைய அருள் ஒரு நாள் கிடைக்கும். இப்படி தான் சித்தர்களாகட்டும் கடவுளாகட்டும் நம்ம உணர முடியும்.
நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு நாள் தீந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கான கால அவகாசம் வந்து அது எடுக்கும். அதே போல தான் சித்தர்களும் நமக்கு காட்சி தரணும் அப்படின்னா முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 48 நாள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை 108 முறை ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கூட இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டு வாங்க. இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வசியப்படும். அப்பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நீதி. தொடர்ந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு மந்திரமாகட்டும் வழிபாடாக இருக்கட்டும் தொடர்ந்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.